ஹே ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். தமிழ் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் மை லாஸ்ட் வீடியோ. அது எதனால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், லாஸ்ட் வீடியோ அப்படின்னா எனக்கு இந்த கடையில் அதான் எனக்கு வந்து இது வந்து லாஸ்ட் ஒரு வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம காட்டில் நம்ம ராஜாங்கிற மாதிரி நம்ம ஊரில் நம்ம இருந்தோம்னா நம்ம தான் ராஜா. நம்ம வந்து வீடியோ போடுறதுனால ஒருத்தவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க, இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் நம்ம வீடியோ போடுறோன்னா எந்த மாதிரி வேணாலும் வீடியோ போடலாம், எப்படி வேணாலும் வீடியோ போடலாம், எதை பற்றி வேணாலும் வீடியோ போடலாம். அதுக்கு நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. இதே நம்ம ஊர் விட்டு ஊர் போய் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலே நம்ம லைட்டாக பயப்படணும். ஏன்னா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நம்ம அதுக்கான இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஊர் விட்டு ஊர் போகும்போதே இவ்வளோ இருக்கும் பொழுது அப்போ நாடு விட்டு நாடு வந்தால் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாடு விட்டு நாடு நம்ம வந்திருக்கோன்னா இந்த நாட்டில் என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன போட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் நம்ம யார்கிட்ட வேலைக்கு வந்திருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், வீடியோ போடுறதுக்காக வரல. அப்புறம் ஏன்டா உனக்கு இந்த வேலை, போன வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, ஏன் வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் கேட்குறது நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்னோட ஒரு பேஷன். ஸோ வீடியோ போடுறது அப்படிங்கிறது எனக்கு இப்போது ஸ்டார்ட் ஆனது கிடையாது. எனக்கு முன்னாடியிலேருந்தே என்னோடய ஃபீல்டே ஃபுல்லாகவே எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி இந்த இது தான். நான் ஊரில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு குவைத் வந்த பிறகு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. என்கிட்ட கேட்ட கமெண்ட் அண்டு என்கிட்ட பர்சனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, குவைத்தை சுற்றி காட்டுங்க ப்ரோ, நாங்கள் வேலைக்கெலாம் வந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற ஒரு வீடியோஸ்லேயும் கமெண்ட் வர எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். எனக்கு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் வீடியோ இன்னொரு பக்கமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம தான் சொன்ன மாதிரி இப்போது என்கிட்ட கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டது இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் பாலஸ்தீனை பற்றி வீடியோ போட மாட்டீங்க, நீங்கள் வந்து படத்துக்கு போனது போடுறீங்க, தேவையில்லாததெல்லாம் போடுறீங்க, ஏன் நீங்கள் பாலஸ்தீனை பற்றி போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்டில் வந்தது. நான் அந்த கமெண்ட்டில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் எனக்கு பர்சனல் மெசேஜுமே பண்ணாங்க. நான் கமெண்ட்டில் அவங்க பார்த்து படித்து அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க திரும்பி எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணாங்க. நான் அவங்கள்ட்டையுமே சொன்னேன், அவங்க அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணி ஈவெண்ட்டெல்லாம் நம்ம ஏன் கேட்கணுங்கிறதுக்காகவும் ஒரு இது இருக்கும். ஸோ அதாவது இங்கே குவைத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலை பற்றியோ பாலஸ்தீனை பற்றியோ நீங்கள் பேசாதீங்க. இப்போது குவைத்தில் இருக்கிறவங்க பேசினாங்க அப்படின்னா, அதான் சொல்கிறேன்னா நம்ம காட்டில் நம்ம ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். குவைத்தில் இருக்கிறவங்க பேசினாங்க அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதே நான் பேசினேன் அப்படின்னா என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வீடியோ போடலை. ஸோ நான் வீடியோ போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்னா, என்னால் முடிஞ்ச சப்போர்ட், என் சப்ஸ்கிரைபரால் முடிஞ்ச சப்போர்ட் தான் கொடுப்போம். பட் ஆனால் நான் அதை டீட்டெயில் வீடியோவே போட முடியாது. இதே நான் ஊரில் இந்தியாவில் இருந்தேன் அப்படின்னா நான் தாராளமாக ஒரு வீடியோ கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட என்னால் போட முடியும், நான் போடலாம். அதை தான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஓனர் வந்து என்ன சொன்னார்னா, நீ வந்து கடையில் வீடியோ போடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் சொன்னேன்னா நம்ம காட்டில் நம்ம ராஜா, நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு தான் ஆகணும்னு. அந்த மாதிரி தான் கடையில் வீடியோ போடாத அப்படின்னா என்ன ரீசன் என்ன எதுன்னு தெரியல. இல்லை அவர் அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ போடுறது அநேகமாக இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதையுமே நான் வந்து சொல்லிட்டேன், நான் ஃபைனல் ஒரு வீடியோ நான் கடையில் இருந்து போடுவேன் அப்படின்ட்டு. சரி ஓகேவா விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ வந்து இருக்குது, நான் வீடியோ வந்து கடையில் இருந்தால் போடுறேன். நான் எனக்கு கடையில் இருக்கிற டைமில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ண முடியுது. மற்ற டைம் வெளியே போய் காட்டுறதுக்கு எனக்கு போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா டைம் இருந்தும் போகிறதுக்கான வசதி இல்லை. ஏன் அப்படின்னா நான் குவைத்தோட அட்டை கடைசியில் இருக்கேன், பாலைவனம். அதாவது எனக்கு இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து ஈரான் பார்டர், ஈராக் பார்டர், அதர் தென் சவுதி பார்டர், இது எல்லாமே பக்கம். அதாவது நான் குவைத்தோட லாஸ்ட்டில் இருக்க, மெயின் சிட்டியே கிடையாது. இங்கே இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டாங்க, மால் பக்கம் போங்க, நிறையா சுற்றி பார்க்குற இடத்த காட்டுங்க அப்படின்ட்டு. இங்கே சுற்றி பார்க்குற இடம்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து நின்று சுற்றி வேணால் அப்படி ஒரு பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க கேட்டதுக்காக நான் ஒரு இடமும் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து
இந்த விட்டுற மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பல தடங்கள் வரும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் போட்டேன். அதில் ஒரு சில வீடியோஸில் பேட் கமெண்ட்ஸ் அண்டு நிறைய வீடியோ நான் வந்து ரிமூவ் பண்ணேன். அப்புறமா கமெண்ட்டுக்காகலாம் எதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அவங்க சொல்கிறத சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து நம்ம எடுத்து அதை மாற்றிக்கிட்டு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்பயும் போயிட்டுருக்கேன். இப்போ ஓனர் போட வேணாம்னு சொன்னதுனால நான் வந்து வீடியோவே போடாமல் இருந்துட போகிறது கிடையாது. நான் திரும்பியும் போடுவேன். கடையிலேருந்து வீடியோ போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அண்ட் தென் வெளியே போய் நான் வீடியோ போடுறத நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இதை நான் நிப்பாட்ட போகிறது கிடையாது. நமக்கு பல பக்கத்துலேயே இந்த அம்பு வரதான் செய்யும். அதை நம்ம வந்து எங்கே வாங்குகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது நான் திரும்பி கடையில் வீடியோ போட்டேன் அப்படின்னா இது என் வேலையை பாதிக்கும். நான் வேலைக்காக இங்கே வந்திருக்கேன். நம்ம இதில் நல்ல ஒரு ஸ்டேபிளாக உங்களோட சப்போர்ட் இன்னும் அதிகமாக வந்து நான் இன்னொன்று இது பண்ணேன் அப்படின்னா நான் அவர்கிட்ட பேச முடியும். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். இப்போதைக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு பேச வைக்கிது, இந்த அளவுக்கு என்னை வீடியோ போட வைக்கிது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சால்வ் பண்ணிட முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேருந்து நான் வீடியோ போடுற கண்டென்ட்டை மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியும். அண்ட் தென் எல்லா வீடியோவுமே போட முடியாது. நான் நிறையா நியூஸ்லாம் சொல்லலை. ஏன் அப்படின்னா சில பேர் யூடியூப்பில் நிறையா நியூஸ் சொல்கிறாங்க குவைத்தை பற்றின. அதெல்லாம் அஃபீஷியல் நியூஸாக இல்லை அவங்களா சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நான் அஃபீஷியல் நியூஸ் அதாவது குவைத் டைம்ஸ் அப்படின்னு வரதில் நமக்கு தேவை அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்து நம்ம சேனலில் போடுறேன். அப்போ எல்லாரும் சொல்கிற நியூஸ் உண்மை இல்லையா அப்படின்னா சில நியூஸ் உண்மையும் இருக்கும், சில நியூஸ் பொய்யுமே இருக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு வரவங்க கொஞ்சம் இதையும் யோசிங்க. நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்பொழுது தான் நமக்கு தடங்கள் அப்படின்னு அதிகமாக வரும். அதே தடங்கள் தான் ஒரு இடத்துலையும் வரும்பொழுதும் அதை அப்படியே மெதுவாக தாண்டி போயிட்டுருக்கேன், ஸ்டாப் பண்ணாமல். எல்லாம் உங்களுக்காக. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னுமே வீடியோ நல்லா பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் ஒன்று இல்லை, என்ன அப்படின்னா எனக்கு கண்டினியூவாக வீடியோ போடவோ சரி அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. அது எதனால் என்ன கஷ்டம், எதனால் போட முடியல அப்படின்னா ஒரு பக்கம் ஃபேமிலி தான், ஊருக்கு போகணுங்கிற ஒரு ஃபீல் ஒரு பக்கம் வந்துட்டு, அது இருந்தாலும் நம்மளால் டெய்லி வீடியோ பண்ண முடியல. இப்போ நான் இன்றைக்கி எடுக்கிற வீடியோ இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே கடைசி வீடியோ. அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ நாளைக்கு விட்டு நாளன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கரெக்டாக அந்த வீடியோ எடுத்திருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு எடுக்கிற வீடியோஸ் அப்படியே தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. அடிஷ்னல் வீடியோவாக எதுவுமே இல்லை. என்னால் எங்கேயுமே போகவும் முடியல, கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன்டா எங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சில பேர் வீடியோ பார்க்குறவங்க கேட்பாங்க. நான் எனக்கு எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஆர் சேட் மூமெண்ட் எது இருந்தாலும் நான் வந்து என் சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோவாக போட்டேன். هلا شلونك؟ هذا كاميرا ولا عادة؟ هذا كاميرا. هذا شنو كاميرا هذا؟ شوف هذه جو برو. صور أنا قول هاي حق يوتيوب. هذا فيديو هي ولا صح؟ حياكم صناعية القاهرة. ஸோ இவர் நம்ம ஃப்ரெண்டு 4 கடை தள்ளி இருக்கார். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட தான். ஸோ இது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு சொன்னது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிட்டேன். இதுலேருந்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு மேலே நான் இந்த யூடியூப்பை நிப்பாட்ட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோஸ். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து வீடியோஸ் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் வந்து நிப்பாட்ட போகிறது கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு திடீர்னு இப்படி சொன்னது. ஸோ அந்த ஒரு இதுதான் அப்படியே கொஞ்சம் அந்த டென்ஷன் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போதும் வீடியோ வரும். ஆக்சுவலாக இப்போ மார்னிங் டியூட்டியில் இருக்கேன் காலையில். ஏன்னா இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கும்போது காலையில் நைட்டு 2 ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லைட்டு இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி மார்னிங் டியூட்டி இன்றைக்கி தான் மாறிட்டு. இனிமேல் 1 வீக் மார்னிங் 1 வீக் நைட்டு இந்த மாதிரி போகுது. இப்படி போகிறது எனக்கு வந்து உடம்பு செட் ஆகலை. ஏன்னா கரெக்டாக 1 வீக்குக்கு உடம்பு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. அண்ட் தென் திரும்பி டியூட்டி மாறுதா, திரும்ப எல்லாமே மாறிடுது. இன்றைக்கி நமக்கு சமைக்கிற வேலையும் கிடையாது. போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டு தான். ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு டியூட்டி முடியும் 2 மணிக்கு முடிஞ்சு. திரும்ப காலைல 8 மணிக்கு வரணும். நைட்டு 2 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணி போய் தூங்குனது 3 மணி நேரமும் இன்னும் தான். அப்புறமா எந்திரிச்சு டியூட்டிக்கு வந்தேன். நேற்று போயிட்டு சமைச்சேன். அண்ட் தென் சரியான தூக்கம் இல்லை. இன்றைக்கி போய் சமைக்கிற வேலை இல்லை. போய் அப்படியே தூங்க வேண்டியதான். இந்த மாதிரியான சில நேரத்தில் தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதேமாரி சாப்பிட்ற டைமும் மாறி தான் இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில். என் வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இது நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதும் வேணும். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்.
இந்த வீடியோலேருந்து என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் அது. கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே தரமாக இருக்க போது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குவைத்தை பற்றின எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்னு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய், see you.